அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, விருச்சக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மிதுன ராசியில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியது. சூரியன் ஒருவருக்கு நிர்வாகத் திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். அடுத்ததா இந்த புதன் ஒருவருக்கு கல்வியையும் புத்தியையும் வித்தையையும் தரக்கூடியவர். இந்த புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடிய நிகழ்வு ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள், அந்த புதன் ஆதித்ய யோகம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே மிகவும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள். அடுத்தவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் கெடுதல் செய்யக்கூடாது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடியவங்க. எந்த விதத்திலையும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு எல்லளவும் நினச்சி கூடாத ஒரு நபர்கள். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணாலும் அது அப்படியே நமக்கு பலிக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறவங்க. எல்லாத்தையும் நம்பக்கூடிய நபர்கள். நம்பி நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம். அடுத்தவங்களுக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கேன். அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னுடைய நிலை மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நான் யாருக்குமே எல்லளவும் கெடுதல் செஞ்சதில்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? என்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், என்னை ஏமாற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும், நான் ஏமாறக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், என்னை விட்டுட்டு போகிற சில உறவுகளாக இருக்கட்டுங்க, நிறைய விஷயங்கள், பொன்பொருள் சேர்க்கை, நிறைய விஷயத்தை நான் இழந்திருக்கிறேன். ஆனால் இழந்தாலும் இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சில தைரியத்தினால மட்டும்தான் இந்த வாழ்க்கையை கடந்து வாழ்ந்துட்டுருக்கிறேன். எல்லாத்துக்கும் நல்லது பண்ணால் எனக்கு மட்டும் ஏன் கெடுதல் நடக்குது? ஏமாற்றங்கள் நிறைய, அதாவது உறவுகளில் நிறைய ஏமாற்றங்கள், பணத்தில் நிறைய இழப்புகள் அப்படிங்கிறது, நான் யாரை முழுமையாக நம்பணும், அவங்களே எனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நிலை, எனக்கு மட்டும் ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய சூழ்ச்சிகள், நிறைய சூழ்நிலைகளில் கடந்து வந்துட்டேன். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தனக்குன்னு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. அதே நேரத்தில் இந்த புதன் பார்த்தீங்கன்னா 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கான அதிபதி என்று சொல்லக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் வேலை விஷயத்தில், அதாவது உங்களுடைய வேலையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவீங்க. ஸோ இவங்ககிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சா கன்ஃபார்மாக இதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வர வேண்டிய ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும், எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க என்னை விட தகுதியும் திறமையும் இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுங்க? எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருங்க. அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்களுக்குன்னு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கும். அந்த வேலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில் உங்களுக்கு உண்டான ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகும்போது மற்றவங்களை, ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே யாருங்க? செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செவ்வாய் பகவான் நிறைய பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய, பெரிய பெரிய முக்கியமான பொறுப்புகள் வகிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் தான் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்குன்னு ஒரு 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 ஐடென்டிட்டி கிடைக்குங்க. உங்களுக்குன்னு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த அதிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. மற்றவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ வேலை விஷயத்தில் புதுசாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை ரீதியாக நீங்கள் வெளிநாடு வரைக்கும் போகிறதுக்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நிறைய சூழல் அப்படிங்கிறது கடந்து வந்தாச்சுங்க. அந்த தொழில் ரீதியாக நிறைய இழப்புகள், நஷ்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டோம். ஏன்னா கூட இருக்கிறவங்களே நமக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்னர்ஸ் மூலமாகவோ சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகுது. நம்ம செய்யக்கூடிய ஒரு தொழிலில் மற்றவங்களுடைய இடையூறுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இதனால் என்ன ஆகும்? தேவையில்லாத மன உளைச்சல் இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போயிடலாமே அப்படிங்கிற அளவுக்கு நிறைய டைம் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே கடந்து இன்றைக்கி பெரிய அளவில்
பாதிப்புகள் இன்னைக்கு வந்து எனக்கு வந்த இழப்புகள் என்னுடைய எதிரிக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைகள் வந்தாச்சு. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். உங்களோட பிஸ்னஸை கண்டிப்பாக நல்ல லெவலுக்கு கொண்டு போவீங்க. நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த காலத்தில் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பிஸ்னஸில் நிறைய மாற்றங்கள், பழைய ஆட்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு புதிய நபர்களை உள்ளே கொண்டு வருவீங்க. பழைய டீலிங், அதாவது பார்ட்னர்ஷிப் டீலிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு புது பார்ட்னர்ஸ் உள்ளே கொண்டு வருவீங்க. பழைய பிஸ்னஸ் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து நிலுவையில் தொகைகள் வச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி புதிய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரீங்க. பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே டோட்டலாக வந்து கிளியர் பண்ணிவிட்டு புதிய ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இதில் நிறைய மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் உருவாகும். நீண்ட நாட்களாக வந்துட்டு இழுபறையிலிருந்து வந்த திருமண தடைகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக முழுமையாக நிவர்த்தி அடைஞ்சு கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் ஒரு சுப காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப், இந்த மேரேஜ் அப்படின்னாவே பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை நம்மளா தேடி போனோம், அந்த லைஃப் அப்படிங்கிறது நமக்கு சரியான விதத்தில் செட் ஆகலை, காரணமே இல்லாமல் அந்த லைஃப் நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு சில சூழல்கள் வந்துருச்சு. இன்றைக்கி நமக்கு அமையக்கூடிய லைஃப்பாவது நம்ம நினச்சபடி மாற்றிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த லைஃபுமே எனக்கு சரியான விதத்தில் அமைய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. திருமணத்து மேலே எனக்கு இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் அதை லவ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த லவ்வுமே வந்து கரெக்டான விதத்தில் மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக முடியல. இதுக்கு மேலே அந்த மேரேஜ் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகணுமாங்கிற குழப்பங்கள் எனக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். கூடிய விரைவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. அந்த லைஃப் அப்படிங்கிறது ஒரு மேரேஜ் லைஃப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும். நிறைய நாளில் வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல தகவல்கள், சுப தகவல்கள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த விஷயத்துக்காக பார்த்துட்டு இருந்தோம். போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, போகாத கோயில் இல்லை, எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இல்லாதனால சொந்த வீட்லேயே நம்மளை வந்து குறை சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், அதாவது மாமியார் மாமனார் மூலமோ, நாத்தனார் குழந்தையார் மூலமாகவோ நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு ஏளனமாக பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். இதனால் என்னென்னா கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு கணவன் மனைவி இன்னைக்கு பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. வேண்டாங்க, நீங்கள் ஒரு திசையில் இருங்க, நான் ஒரு திசையில் இருக்கிறேன், ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுல அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துருச்சு. ஸோ கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். இதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி 2 பேரும் மன ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் பிரிந்த இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து விட்டுட்டு போனவங்க கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஸோ எல்லா விஷயத்தையுமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. நானாக வந்து ஒரு விஷயத்தை தேடி போடலான்னு என்ன தேடி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துச்சு. அதை கரெக்டான விதத்தில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி காரணமே இல்லாமல் நான் எந்த தப்புமே செய்யலான்னு இன்றைக்கி எல்லா தவறுக்கும் தண்டனை எனக்கு கொடுத்துட்டு, செய்யாத தப்புக்கு உண்டான தண்டனையை கொடுத்துட்டு அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. ஸோ அந்த உறவு முறைகள் நம்மளை தேடி வருமானம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களை கூடிய சீக்கிரத்தில் தேடி வரப்போகுது. தான் செய்த தவறுகள் வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்களே உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக நிகழும். சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்கன்னா அந்த செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் கட்டிடம் சம்மந்தப்பட்ட யோகக்காரகன். இந்த மாதிரி ஒரு கிரகத்தோட அமைப்பு இருந்தும் நம்மளால் வந்து சொந்தமாக வீடு கட்ட முடியலையே, ஒரு இடம் வாங்க முடியலையே, வண்டி வாகனம் வாங்க முடியலைன்னு ஒரு நாள் இல்லைங்க, ரொம்ப நாள் அதை நினச்சி வருத்தப்பட்டுருக்கேன். அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குதுங்க. எப்போ தான் வீடு கட்டுவோமோன்னு யோசிச்சுக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி அந்த சொந்த இடத்துல வீடு கட்டக்கூடிய யோகம், அந்த வீட்டுக்கு தேவையான வண்டி வாகனங்கள், வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள், ஆடம்பர சொத்துக்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. சரி, நீங்கள் போட்ட பணம் எல்லாமே உங்களுக்கு லாபம் இரட்டிப்பாக வரும். அது மூலமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி வருங்க. கரெக்டான விதத்தில் உடற்பயிற்சி, கரெக்டான தூக்கம் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக விலகும். தேவையில்லாத மன உளைச்சல், தூக்கமின்மை பிரச்சனையை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல கரெக்டான விதத்தில் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா உங்களுடைய ஹெல்த் பிரச்சனை அப்படிங்கிறது முழுமையாக விலகும். ஏன்னா இந்த டைமில் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத தலைவலிகள், தூக்கமின்மை இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். கரெக்டாக அதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வந்துக்காங்க. ஸோ அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுப்பீங்க. கல்வி ரீதியாக நீங்கள் ஆசைப்பட்ட துறையில் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், உங்களுடைய
கல்வியாக இருக்கட்டும் கண்டிப்பாக நல்ல விதத்தில் இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ண முடியுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான யோகங்கள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் உங்களை விட்டு முழுமையாக விலகும். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கடன் தொகைகள் அப்படிங்கிறது வசூலாகுங்க. நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுத்துருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வரும். இதனால் கடனை முழுமையாக அடைப்பதற்கு உண்டான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க. ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு, அதற்குண்டானபடி சில முயற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.